அருவமும் உருவமும் மாணவன் அனாதியாய் பலவாய் ஒன்றானவன் பிரம்மமாய் நின்ற சோதி பிழப்பதோர் மேலினன் கருணைக்கூர் முகமாறு உடையவன் கரங்கள் 12 கொண்டவன் ஒரு திரு முருகனாய் வந்து உலகமுய்ய உதித்தவன் லட்சம் வீரர்களின் துணைவன் நவவீரர்களின் நாயகன் தேவர்களை காத்த தேவ சேனாதிபதி இந்திரனின் குலம் காக்க சூராதி அவனர்களை வீழ்த்த சோமாரம் கொடி வாழ் புலிசம் அம்பு அங்குசம் மணி தாமரை தண்டு வில் மது ஆயுதங்கள் ஏந்தி அகிலம் முழுதும் உள்ள ஆற்றலை வேயாக்கி சிவன் உமையிடம் தர நாயகி நான்முகி நாராயணி சரி நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதிலட்சி வாயகி ராஜ பராக்கிரம ராஜ குலோத்துங்க ராஜ பிரபார ராஜ்ய பரிவார ஸ்ரீ 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 செந்தூர் சேத்திரவார மகாராஜ ஜெயந்திராளர் வருகிறார் பரா 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 நம்மை நோக்கி எத்தனை அழகா எழுந்த சுவாமி குழந்தையா வர்ற கோபமா சூரனை பார்க்க மாட்டார் சுவாமி. ஏன்னா சூரனும் பக்தன், கோபமா அவனை பார்த்தா பக்கத்துல நிக்கிற பக்தன் பயந்துட கூடாதுன்னு சுவாமி அவனுக்கு கூட கருணை பார்வை, முன்னகம் மாதிரி தாமரை மாதிரி மலர்ந்த முகத்தோடு நம்மை காணுவதற்காக இதோ நம் தந்த கடவுள், நம் உள்ளமெல்லாம் நிறைந்த சொந்த கடவுள். அந்த நாமத்தை நினைக்க 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 உள்ளமெல்லாம் பூரிக்கின்றது. பகைவனின் பராக்கிரமத்தை வட்டச் செய்பவனுக்கு கந்தன் என்று பெயர். சத்ருன் சோஷயத்திற்கு கந்தகா என்று பேசுகிறது. அதே போல் முருகப்பெருமானுக்கு கந்தன் என்கின்ற நாமம் மிக மிக உயர்ந்தது. காரணம், நம் ஆன்மாவை கந்து தடியில் கட்டி போடுபவன் அவன்தான். பிறவாமை திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம்
வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். வரிசை வரிசை முருகப்பெருமானுடைய வெற்றிலே வீரவேலாக புறப்பட்ட தாரணனை வதம் செய்ய இருக்கின்றது. தாரணனின் கால் நிகழ்ந்தது போல் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் நிலைத்திருக்கிற மாயையும் அவர் அழிந்து நம் எல்லோரின் ஊசலாடுகின்ற மனதை முன்னே சென்று பின்னே சென்று இப்படி போறதா வாழ்க்கையில அப்படி போறதா வாழ்க்கையில நான் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம் மன ஆட்டத்தை எல்லாம் 1000 கரங்கள் வேண்டும் என்று வரம் பெற்றார். அதுல என்ன சிறப்புன்னா எத்தனை முறை பகைவர்கள் அதை அழுத்தாலும் அது மீண்டும் உழைக்க வேண்டும் என்கின்ற வரத்தையும் பெற்றார். முருகப்பெருமானை போர்க்களத்தில் முதலிலே சந்திக்கின்றான் சிங்கமுகன். அந்த சிங்கமுகனை பார்த்து முருகப்பெருமான் எதிர் நின்று
நிற்கின்றார். சிரித்த முகத்தோடு இருக்கின்றான் சிங்கமுகாசூரன். இப்ப கூட பாருங்க, தலையாட்டும் போது சிங்கமுகன் சுற்றிட்டு தான் இருக்கிறான். கண்மவளத்தின் வெளிப்பாடு. கண்மம் என்றால் ஆசை. ஆசையின் வெளிப்பாடான அவன் முருகப்பெருமானை பார்த்து சொல்லுகிறான், முருகா நீ பச்சிலம் பாலகன், 2-3 வயசு குழந்தைய கொண்டுட்டேங்கிற பாவம் எனக்கு வர வேண்டாம். அதனால் நீ போய் உங்க அம்மா பார்வதி கிட்ட விளையாடுன்னு சொல்றான். ஆனா முருகன் சிரிச்சிட்டே சொல்றார், சிங்கமுகா விளையாடத்தான் வந்தேன், ஆனா எங்க அம்மா கூட இல்ல, உன் கூட விளையாட வந்த நீ ஏன் எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா, அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா, பிடிச்சு பூக்கும் விதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா, 100 தலைமுறை சேர்ந்து சதுக்குன ஈர நலம் இது பாறையா, வாழும் வரையிலும் நீயும் விதைக்கிற கடமை இருக்கு கேளையா, கோடி விளக்காயேந்தி பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா, திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, 100 முகம் காட்டுதம்மா அறுமுகம் இங்கு. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாழுகின்ற